எல்லாரும் லவ் பண்ணுறாங்க, நானும் லவ் பண்ணுறேன். ரொம்ப அழகாக அந்த பெண்மணி சொல்லும். என் ஸ்கூலில் எல்லாருமே லவ் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன அதை பெருசாக பேசுகிறீங்க? இந்த பையனும் அப்படி தான் சொன்னான். நீங்கள் ரொம்ப கிரிஞ்சாக இருக்கிறீங்கப்பா, நீங்கள் லவ் பண்ணலன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஆஃபர் வந்திருக்கு, நான் லவ் பண்ணுறேன், இதை பெருசுப்படுத்தாதீங்கன்னு சொல்கிற மாதிரியெல்லாம் பேசுவாங்க. இப்போ இது ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி பியர்ஸில் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு டீனேஜ் லவ்வில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, அதை பார்த்து இன்னொரு பெண்ணோ ஒரு ஆணோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஓகே, இது ஒரு காரணம். அப்பா அம்மாக்கள் சண்டை, இந்த குவாரல்சம் பேரண்டிங் ஆர் அப்பா ஆல்கஹாலிசம் ஆர் செப்பரேட்டட் ஃபேமிலி, டிவோர்ஸ், இந்த ஒரு இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த குழந்தைங்களுக்கான அந்த அன்பு கிடைக்காது. அந்த சின்ன வயசு வரையும் ஏதோ ஒரு டாய்ஸில் விளையாடிட்டு இருக்கிறவங்க அந்த 13 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த பேசணுன்ற ஒரு விஷயத்தில் அது வராது. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கான அந்த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸும் டெவலப் ஆகும். ஒரு யாராவது ஒருத்தர் காது கொடுத்து நம்மளுடைய கன்சர்னை கேட்க மாட்டாங்களான்னு சொல்லி அந்த இடத்துல யாராவது ஒரு நபர் அன்பாக பேசினாரு, அது ஸ்கூலில் அல்லது ஸ்கூல்லேருந்து வர வழியில் அல்லது ஒரு டியூஷன்லையோ அல்லது ஒரு ஸ்நாக் கடையில் சாப்பிடும்போது கூட யாராவது பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு.